அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். வெப்பில் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் வாங்கி படிக்கலாம். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் வந்துடும். 3 புக்லெட் வரும். ஸோ வேணுன்றவங்க அந்த புக்லெட்டை வாங்கிட்டு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வித் எம்சிக்யூஸோட வாங்குறவங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே சார், என்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, நான் கொஷின் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ்க்கு வந்து ஒரு 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே டெஸ்ட் பேட்ச். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் ரீச் ஆகும்னு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் சீரியஸ் புக்லாட்டையுமே சரி, எம்சிக்யூஸும் வாங்கி படிங்க, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டு வரேன். அதில் வெட்னஸ்டே டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சண்டே டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு பிடிஎஃப் குரூப்பில் வந்துடும், நீங்கள் எப்போனா டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ வெட்னஸ்டே பொறுத்தவரை கூகுள் ஷீட் போட்டுருவேன். கூகுள் ஷீட்டில் வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்கள் மார்க் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனுமே நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவேன், கிளாஸஸும் கொடுத்துட்டு வருவேன். ஸோ ரெகுலராக கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள், எம்சிக்யூஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இது வந்து இன்றைக்கான டெஸ்ட் கொஷின் தான். ஸோ எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் கேட்டிருக்கேன், சும்மா சாதாரணமாக கேட்டிருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் எல்லா டிஆர்பி கொஷினுமே வந்து மெர்ச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு சிலபஸுக்கு தேவையான எல்லா கொஷினுமே நான் என்ன பண்ணுவேன், ஒன்றா மெர்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அந்தளவுக்கு நான் ஒர்த்தாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக அந்த புக்லெட்டை புக் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேட் கமெண்ட், ஒரு சின்ன பேட் கமெண்ட் கூட சொல்ல மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு அது ஒர்த்தாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரிசீவ் பண்ணவங்களுமே ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது இந்த சண்டே டெஸ்ட் சீரிஸ் கொஷினுக்கான டீட்டெயில் சொல்யூஷன்ஸ் வந்து 1 by 1 பார்த்துட்டு வருவோம். ஸோ இப்போ கொஷின் வந்து மொத்தமாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் கேட்டிருப்பேன். ஸோ 35 கொஷின், அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ 100 கொஷின் கூட கேட்பேன், 50 கொஷின் கேட்பேன். ஸோ அதே போல் அந்த சிலபஸுக்கு எந்த போர்ஷன்ஸ் கொடுத்துருக்குமோ அந்த போர்ஷன்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அந்த கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வருவேன். ஸோ முக்கியமாக நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு எம்சிக்யூ புக்லெட் வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 9384686847 உங்கள் அட்ரஸ் கொரியர் போட்டு பில் அனுப்பிடுவேன். ஸோ மேக்ஸிமம் 2 days உங்கள் அட்ரஸ் கொரியர் வந்துடும். ஓகே, ஸோ எவாலுவேட் த integral 0 to 1 x plus y into dx dy. ஸோ ஆக்சுவலாக இந்த பார்ட் வந்து லீனியராக இருக்கா செக் பண்ணிக்கிங்க. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் காரஸ்பாண்டிங் வேரியபிளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎக்ஸ்க்கு இன்டெகிரேட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், எக்ஸ் வேரியபிளுக்கு பண்ணிங்கன்னா x²/2 into xy. எக்ஸால் டிஃபரன்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது y கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். இப்போ கான்ஸ்டண்ட்டாக இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ்னு வந்து நிற்கும் இன்ட்டு dy. ஓகே, ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/2 + y வந்து நிற்கும். இப்போ திருப்பியும் வித் ரெஸ்பெக்ட் டு y டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா y/2 + y²/2 வந்து நிற்கும். ஓகே, ஏன்னா அது dy தானே. ஸோ இது வந்து integral 0 to 1 1/2 into dy ப்ளஸ் integral 0 to 1 y into dy. அவ்வளோதான். இது வந்து 1/2 into y 0 to 1 போட போகிறீங்க. இது y²/2 0 to 1 போட போகிறீங்க. ஸோ வேல்யூ வந்து 1/2 + 1/2 1/2 + 1/2 நமக்கு தெரியும் 1. அவ்வளோதான். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ இதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா integral 0 to 1 integral 0 to 1 ஸோ x² y + y² into x into dx dy. ஆன்சர் என்ன வருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கான்ஸ்டண்ட்டாக லிமிட் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு the volume of the sphere 4/3 pi r cube நமக்கு தெரியும். ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 pi r square தெரியும். அப்போ ஏன்றது ரேடியஸ், அப்போ 4/3 pi a cube. நெக்ஸ்ட் ஜாகோபியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இது நமக்கு தெரியும், ஜாகோபியன் வந்து ∂x/∂r ∂x/∂θ அடுத்து ∂y/∂r ∂y/∂θ. அவ்வளோதான் ஜாகோபியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இந்த டேர்ம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு r and θ வித் ரெஸ்பெக்ட் டு r and θ. ஸோ போட்டு நீங்கள் ஜாகோபியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ இது வந்து r into cos square θ ப்ளஸ் r into sin square θ. ஸோ r வேல்யூ cos square θ ப்ளஸ் sin square θ வேல்யூ வந்து 1. ஸோ ஜஸ்ட் r வந்து இது நமக்கு தெரியும். காமா இன்டெகிரல் டேரெக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம். integral 0 to infinity e power minus x x to the power n minus 1 dx வந்து gamma of n. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இது டைரக்ட் ஃபார்முலா தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன் பிட்வீன் பீட்டா காமா பார்த்தீங்கன்னா gamma of p divided by gamma of p plus q. ஸோ ரொம்ப ஒர்த்தான கொஸ்டின் இது. இந்த ஃபார்முலாலாம் கேட்பாங்க, நம்ம இதுதான் மிஸ் பண்ணிட்டு வந்துடும். பாருங்க, கொஸ்டின் எடுக்கும்போது விட்டல் புக் அப்படியே லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்துருப்பேன். விட்டல் கால்குலேஷன் புக் வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பீட்டா ஆஃப் m, n integral 0 to 1 x to the power m minus 1 1 minus x whole power n minus 1 dx. இந்த ஃபார்மேட்ல இருந்தால் பீட்டா ஆஃப் m, n எழுதிக்கலாம். இது நமக்கு தெரியும் gamma of m divided by gamma of m plus n. இது நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து gamma of 1/2 வந்து √π
ஸோ சிம்பிள் தான். அடுத்து gamma of n plus 1 which is nothing but n factorial. ஸோ gamma of n plus 1 equal to n into gamma of n. இது வந்து n into n minus 1 times gamma of n minus 1. அதே போல் போயிட்டே இருக்கும். ஸோ n into n minus 1 into n minus 2 and so on 2 into 1. ஸோ nothing but n factorial. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் இதுக்கு. அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து லீனியர் இருந்தால் ஜோகோபியன் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. f of x, y equal to x, yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது f இது gன்னு எடுத்துப்போம். ஸோ fx fy gx gy போடுங்க. ஸோ 1 0 0 1. ஸோ வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 வந்து. ஸோ ஜோகோபியன் வந்து கான்ஸ்டன்ட். இது லீனியர் மேப் தானே. f of x, y equal to xyன்றது லீனியர். ஸோ ஜோகோபியன். ஸோ லீனியராக நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ஜோகோபியன் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் யூசிங் த டபுள் இன்டெக்ரல் ஈக்குவல். அது நீங்கள் வந்து ஜென்ரலாகவே சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் ஸ்பியர் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா 4πr². ஸோ ஏ வந்து ரேடியஸாக கொடுத்துட்டீங்கன்னா 4πa². நீங்கள் இதை போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை, சிம்பிளாக முடிச்சிடலாம். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ 0 to 1 0 to 1 எல்லாத்துக்கும் லிமிட் அதுதான். 0 to 1 0 to 1 0 to 1. ஓகே. ஸோ இப்படி போட்டுக்கோங்க. ஸோ x equal to 0 x equal to 1 கேஸு. ஸோ இது வந்து y ரேஞ்ச் x equal to 1, இது y equal to x லைனு. எல்லாமே 0 to 1 y equal to x. x2னா பேராபோலா போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஹாரிசாண்டல் வெர்டிகலாக சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் போடுறீங்க. அப்போ இன்டெகிரல் 0 to 1 போயிடும். இந்த ஸ்ட்ரிப் இப்படி திருப்புறீங்க அப்படின்னா இது x equal to 0 கட் ஆகிடும். இங்கே வந்து y equal to x. அப்போ இன்டெகிரல் 0 to y f of x, y into dx dy அவ்வளோதான். ஸோ ஹாரிசாண்டல் ஸ்ட்ரிப்பை வெர்டிகலாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறீங்க, வேலை முடியுது. ஓகே. ஸோ அப்போ எது வரும்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னே தெரியும் 1/a. ஏன் இதை வந்து டேரெக்டாக பண்ணலாம். e power minus ax by a minus a போடுறீங்க. 0 to infinity e power minus infinity 0 minus of minus 1/a times anything power e power 0 வந்து 1 வந்துடும். ஸோ அப்போ minus of minus வந்து 1/a கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். சிம்பிள். அடுத்து பாருங்க, இது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. இன்டெகிரல் 0 to infinity x to the power e power minus x dx வந்து gamma of n plus 1. ஸோ அதே ஃபார்மேட்டில் இருக்குது. n வந்து இங்கே 3 உட்கார வைப்பாருங்க. gamma of 3 plus 1 just nothing but 3 factorial. 3 factorialனா 6. ஏன்னா gamma of n plus 1 nothing but என்னது n factorial. அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பி எல்லாம் 24 போடுவீங்க, தப்பு. நெக்ஸ்ட் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க. இன்டெகிரல் 0 to 1 x to the power 1/2 1 minus x whole power 1/2. இது 1 minus 1/2 நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதாவது m minus 1 1 minus x whole power n minus 1 அப்படி பார்க்கணும். இதுக்கு எதுக்கு ஈக்குவல் பண்ணணும்? இன்டெகிரல் 0 to 1 x to the power m minus 1 into 1 minus x whole power n minus 1 into dx dy. ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்னோட சாய்ஸ் எம்மோட சாய்ஸ் என்ன போட்டது ஆஃப் வருதுன்னு பார்க்கணும். 3/2. ஓகே. அதாவது m minus 1 equal to 1/2. அப்போ m equal என்ன கிடைக்கும்? 1 plus 1/2னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்கும். ஸோ அப்படியே போடுங்க. bit of 3/2, 3/2. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா போட போறீங்க. என்னது? gamma of 3/2 gamma of 3/2 divided by gamma of 3/2 plus 1 3/2. அவ்வளோதான். ஜஸ்ட் as usual சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ போட்டிங்கன்னா ஆன்சர் 5/8 வரும். சொல்யூஷன் இருக்குது, பார்த்துக்கங்க. ஜோகோபியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் x y பார்ஷியல் டெரிவேட்டிவ் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஜோகோபியன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. வேல்யூம் அண்டர் த பிளேன் x plus y plus z equal to 1 இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் நான் ஒரு சொல்லி கேட்குறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. 0 to 1 1 minus x 1 minus 1 minus x minus y அதாவது dx dy dz. ஸோ இது கான்ஸ்டன்ட் மொத்தமாக ஒரு x plus y plus z வந்து கான்ஸ்டன்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே போட்டு இன்டெகிரேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 6 ஆன்சர் 1/6. ஓகே. ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்றது. ஸோ என்னுடைய கிளாஸஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ணுங்கள், MCQs வாங்கி படிங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.